ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதுவும் ஒரு சூப் ரெசிபி தான். ரீசெண்டாக வந்து இந்த வாரத்தில் இது 2வது சூப் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒட்டுமொத்தமாக பாடியில் எனர்ஜியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற அன்னைக்கு இது ஒரு கிளாஸ் குடிச்சா போதும். அப்படியே அந்த எனர்ஜியை ஃபுல்லாக ரீகெயின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆட்டுக்கால் சூப் தான். சூப்புக்கு அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சீரகம், 10 குறுமிளகு, 1 காஞ்ச மிளகாய், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு கூடவே ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் நைஸா. ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாகவும் போட்டு மாமா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மசாலாவையும் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 10 விசில் விட்டு இறக்கியாச்சு. எல்லாருமே சூப் அப்படின்னா சீரகம் சேர்த்தணும் அப்படிம்பாங்க. எனக்கான சீரகம் சேர்த்தாம செய்யற சூப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னன்னா, சீரகம் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும் சூப்ல. அந்த கசப்புத்தன்மை வர்றதுனாலயே நிறைய பேருக்கு வந்து சூப் பிடிக்காம கூட இருக்கும். ஸோ ஏதாவது டேஸ்ட் டிஃபரன்ஸ்னால சூப் பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சீரகத்தை ஸ்கிப் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. நிஜமாவே சூப்பை விரும்பி குடிப்பீங்க. ஈவன் ஆட்டுக்கால் சூப் வைக்கும் போது அதிகமா வந்து வாட்டி இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த கருகல் ஸ்மெல்னால வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். அப்படி ரொம்ப கருப்பா இருக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து சூப் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நார்மலா இருக்கும். இது வரைக்கும் சூப்ஸ் எல்லாம் பெருசா விரும்பி சாப்பிடாதவங்களா இருந்தா கூட போன் டென்சிட்டிக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்லீஸ்ட் வாரத்துல 1 நாள் இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த சூப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்.